ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மையான நாளில் அன்னை மரியாளினுடைய இடைவிடா சகாய தாயினுடைய திருத்தலத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கடவுளுடையத்திலே நாம் வருகிற போதெல்லாம் ஏதோ ஒரு தேடலோடு நாம் வருவோம். ஏதாவது ஒரு தேவை, ஒரு கவலை, அல்லது ஒரு மன நிம்மதி, அல்லது நன்றியை பகிர்ந்து கொள்ள காரணம் இல்லாமல் நம்ம கோயிலுக்கு போகிறதில்லை. எல்லோருமே ஒரு காரணத்தோடு வருகிறோம். அது அட்லீஸ்ட் ஒரு நன்றியின் காணிக்கையாகவாவது நம்முடைய அடையாளமானது அமைந்திருக்கிறார். இன்றைக்கு கடவுள் இந்த வாசகங்கள் வழியாக நம்மோடு பேசுவார். எதுக்கு பூசையில் வாசகம் வாசிக்கிறாங்க? வார்த்தை வழியாக கடவுள் நம்மோட பேசுவார். பேசுறதுனால எனக்கு என்ன சாமி? இந்த வார்த்தை தான் நமக்கு உயிரளிக்கக்கூடிய ஆற்றலாக இருக்கிறது. ஆத்மாவுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்ன அப்படின்னா இந்த வார்த்தை தான். ஒரு சிலர் மனம் ஒடிந்து போவாங்க, வாழ்க்கையில் தோற்று போகிறாங்க. அவங்ககிட்ட போய் பேசினோம்னா அவங்க விரக்தியாக பேசுவாங்க. அந்த விரக்தி நிலையினுடைய உச்சகட்டம் எப்படி போகும் அப்படின்னா, பேய்களை நம்புவாங்க, மந்திர தந்திரங்களை நம்புவாங்க. வீட்டில் எனக்கு யாரோ செய்வினை வச்சுட்டாங்க, போயிட்டாங்க. கடவுளை நம்புவதை விட மற்ற எல்லாத்துக்கு மீது நம்பிக்கை அதிகமாகும். பக்கத்தில் வீட்டுக்காரன் பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கிறான், என்னை அழிக்கிறான் அப்படின்லாம் பேசுவாங்க. இன்னொரு கட்டம் அதை விட தாண்டி இன்னும் அந்த வெறுமையினுடைய உச்சகட்டம் எங்கே இருக்குது அப்படின்னா, சூசைட் பண்ணிப்பாங்க, தற்கொலை முயற்சி. இந்த எண்ணங்கள் எல்லாம் நம்ம மண்டைக்குள்ளே வரும்போதே நம்ம சுதாரித்து கொள்ளணும். என்ன செய்தால் இது சரியாகும், எதனால் இப்படி வருது, அதுக்கு தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். வெறுமை, அந்த வெறுமையினுடைய உச்சத்தில் அது நம்ம ஆத்மா அப்படியே உயர்ந்துக்கிட்டே இருக்கும். வெளியில் எல்லாமே நல்லா இருக்கும், கை நிறையா காசு இருக்கும், வீடு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற வெறுமையை இந்த பணமோ இந்த மனிதர்களோ நிறைவு செய்யவே முடியாது. அதை நிறைவு செய்யக்கூடிய ஒரே ஒரு வல்லமை யார்கிட்ட இருக்குன்னா கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இதை யாரும் மறுக்கவும் முடியாது. அப்போ அந்த வல்லமையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது? இறை வார்த்தை. அதனால தான் பைபிளில் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தை உங்களுடைய வாழ்வளிக்கிற வார்த்தைன்னு சொல்கிறோம். இந்த வார்த்தை உங்களுடைய ஆன்மாவுக்கு வாழ்வளிக்கிறது, உயிரளிக்கிறது அப்படின்லாம் சொல்லும் பொழுது, நம்ம உயிர் அப்படின்னா இந்த உடலுக்கான உயிர் அல்ல. உடலுக்கான உயிருக்கு நம்ம போய் சாப்பாடு சாப்பிட்றோம், உயிரோடு இருக்குது உடம்பு. ஆனால் ஆத்மா உயிரோடு இருக்கணும்னா இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? உள் வாங்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும். இப்படி வாசிக்கிற இடத்துல கேட்கணும். ஒரு சகோதரருக்கு உடம்பு சுகம் இல்லை, கிறிஸ்தவர் அல்லாதவர். அவருக்கு உதவி செய்து கொண்டிருந்தேன். அவருடைய ஒரு கஷ்டமான ஒரு சூழல், அவருடைய வீட்டில் நோய் பிரச்சனை, அந்த உடல் ரீதியான கஷ்டங்களோடு போராடி கொண்டிருந்த ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன். சமீபத்தில் அவரை சந்தித்த பொழுது அவர் என்னோடு பேசிய போது சொன்னார், ஒரு சமீபத்தில் என்கிட்ட ஒரு பைபிள் வாங்கிட்டு போனார். நான் கொடுக்கல, நாங்கள் யாருக்கும் மல்லு கட்டி கொடுக்கறதில்ல, விரும்பினா அவங்க கேட்பாங்க, கொடுப்போம். அப்போ ஒரு பைபிள் எடுத்து கொடுத்தேன். அவர் சொல்கிறாரு, அந்த பைபிளை நான் டெய்லி வாசிக்கிறேன் ஃபாதர். அந்த பைபிளை வாசிக்கும் போது எனக்கே தெரியாமல் எனக்குள்ளே ஒரு ஒரு மன வலிமை கிடைப்பதை நான் பார்க்கிறேன். மன வலிமை எனக்கு கிடைக்குது. இந்த போராட்டங்கள், ரொம்ப கஷ்டமான சூழல் வீட்டுக்குள்ளே, ஆனால் இந்த துன்ப நேரத்தில் கூட நான் கூட யோசித்தேன், எப்படி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறாரு, வேலை செய்கிறாரு. ஏன்னா நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, அவருக்கு அந்த உணர்வு இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது, அவரோட பேசிக்கொண்டு ஒரு இடத்துக்கு சென்று கொண்டு இருக்கும் போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் கொடுத்த பைபிள், அவர் என்கிட்ட 3 முறை பைபிள் கேட்டார். நான் 2 முறை கொடுக்கல, அதான் வச்சுருந்தேன். சில பேர் சும்மா நம்மளை திருப்திப்படுத்துறதுக்காக கேட்பாங்க, ஃபாதர் காசு கொடுக்குறாரு, உதவி செய்கிறாரு, அதனால் அவரை ஃபாதரை கொஞ்சம் திருப்திப்படுத்திக்கலாம், ஒரு பைபிளை வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறவங்க ஒரு தடவை கேட்பாங்க, கொடுக்கலன்னா போயிடுவாங்க. இவர் 2 முறை நான் தரேன், அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் 3வது முறையாக கேட்டார், ஃபாதர் நீங்கள் தரேன்னு சொன்னீங்க, பைபிள் கொடுங்க, எனக்கு வாசிக்கணும். வாசித்த பிறகு அவருடைய உணர்வு அதுதான். அதைத்தான் நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எல்லோருக்குமே, யார் பைபிள் எடுத்து வாசித்தாலும் கடவுள் பாரபட்சம் இல்லாமல் அந்த மன வலிமையை கொடுப்பார். அன்னை மரியாள் வார்த்தையை மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க. அன்னை மரியாள் மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? அந்த விடுதலை பாடலில் பாருங்க, அவங்க பாடின லூக்கா நற்செய்தியில் வரக்கூடிய அந்த விடுதலை பாடல்
மரியாளின் பாடலாக சொல்லப்படுகிறது. எல்லாமே பழைய ஏற்பாட்டிலிருந்து அவங்க கோட் பண்ணுறது தான். இயேசுவுக்கு அவங்க அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. இயேசு சிலுவையில் இயேசு 7 வார்த்தை பேசினார்னு சொல்கிறமே, இயேசு பேசிய எல்லா வார்த்தையுமே பழைய ஏற்பாட்டினுடைய வார்த்தைகள் தான். அப்போ இவங்க வெறும் வார்த்தையை வாசித்து காதில் வச்சுக்கிட்டு இருக்கல, மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க. மனசுக்குள்ள அதை மனனமாக்கி அதை ஜெபமாக்கி வச்சுருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம ஆழமாக கேட்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அன்புக்குரிய பிள்ளைகளே, இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை செய்கிறாரு. இயேசுவின் மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் அங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இயேசு நிறைய அற்புதங்கள் செய்துக்கிட்டு இருந்தார். போகிற போக்கில் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். ஒரு சில நேரம் தொழுநோயாளர்கள் பார்த்து நீ போய் ஒன்று குரு வேட்டத்தில் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ அவங்க போகும்போது போகிற வழியில் அவங்க சுகமடைந்தாங்க. ஒரு சிலரை ஊருக்கு வெளியே கொண்டு போய் வச்சு சுகப்படுத்தி அப்படியே அனுப்புகிறாரு, யார்ட்டையும் சொல்லாத அப்படின்ட்டு. ஆனால் இந்த இடத்துல கை சூம்பிய ஒரு மனுஷனை என்ன செய்கிறாரு பாருங்க, எழுந்து நடுவே நில்லும், எல்லாத்துக்கும் நடுவில் நிற்க வைக்கிறாரு. அப்போ கேட்குறாரு, இவனுக்கு வாழ்வு கொடுக்குறதா வாழ்வை பிடுங்கிறதா, இவனுக்கு சாவை கொடுக்குறதா இல்லை வாழ்வை கொடுக்குறதா அப்படின்னு கேட்டுட்டு, நன்மை செய்வதா தீமை செய்வதா இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாரு. கேட்டுட்டு அவங்கள யோசிக்க வச்சுட்டு அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய கையை தொட்டு கையை நீட்டும் என்று அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. இந்த அற்புதத்தை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன உணர்வு வந்தது பாருங்க. பரிசேயர் வெளியேறி, நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த பரிசேயரை பற்றி ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொல்லி தான் இந்த பகுதி முடிக்கிறாங்க. பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து. இந்த ஏரோதியர் அப்படின்னா என்ன, ஆளும் வர்க்கம். அவங்க தான் அந்த அரசாட்சியில் நிற்கிறவங்க. அவர்களுடைய கஷ்டம் என்ன, இயேசு அரசராக பார்க்குறாரு, அதனால் அவரை கொல்லணும், இதுதான் அவங்க வைக்க போகிற குற்றச்சாட்டு. அப்போ எங்கே கொண்டு போய் அவங்க கோத்து விட்றாங்க பாருங்களேன். அப்போ யாரோட போய் அவங்க கை கோக்குறாங்க, நல்லவர்களோட இல்லை, அதிகார வர்க்கத்தோட, அழிக்கும் வர்க்கத்தோட, தீமை செய்கிற ஒரு இனத்தோட போய் கை கோர்த்து கொண்டு இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள். இப்போ இன்னைக்கு இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது நம்ம உணர வேண்டிய ஒரு காரியம், நான் எப்படிப்பட்ட மனநிலையில் என்னை சுற்றி நடக்கிற காரியத்தை நான் பார்க்குறேன். இந்த மாதிரி பரிசேயர்கள் பார்த்தாங்க. ஒரு மனுஷன் சுகமடைஞ்சிருக்கிறான், இயேசுவை புகழனாலும் பரவாயில்ல, இப்படி கண்ணுக்கு கண்ணாக நம்ம பார்த்தேன், ஒரு மனுஷன் கை சூம்பி போய் கிடந்தான், ஒன்றுமே செய்ய முடியல, அவனுக்கு ஒரு நன்மை நடந்திருக்கிறது, அதுக்காகவாவது நம்ம இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வோமே, அவர் செய்த செயலை ஏற்றுக்கொள்வோமே என்று மனமில்லாது, ஒரு அமைதி இல்லாத ஒரு உள்ளத்தோடு வாழ்ந்த மனிதர்கள் தான் இவர்கள். அதனால தான் அடுத்தவனுக்கு நன்மை நடந்தால் கூட அதில் மனம் இலகலை, மனம் உருகலை, விரும்பலை. இன்னைக்கு முதல் வாசகத்துக்குள்ளே போகிறோம் பாருங்க. மெல்கிசதேக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மெல்கிசதேக் அப்படிங்கிற ஒரு டேர்ம் ஒரு 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 நபராக அது உருவகிக்கப்படுகிறது. அவர் தான் என்றென்றும் குரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே அவரை பற்றி சொல்லப்பட்ட, அவர் சாலேமின் அரசர். சாலேம்னாக்க ஷாலோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அமைதி. ஷாலோம், அமைதியின் அரசர் என்பது இதற்கு பொருள். இவருக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை, தலைமுறை வரலாறு இல்லை. அப்போ இந்த மெல்கிசதேக்குங்கிறது ஒரு கான்செப்ட் வேர்டாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவரது வாழ்நாள்களுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அப்போ இந்த மெல்கிசதேக்குங்கிறது யாரு, பிதாவை அடையாளப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக வைக்கப்படுகிறது. அப்போ இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர். ஒவ்வொரு தெய்வத்தில் அதான் நம்ம சொல்றோம், தந்தை மகன் வேறு வேறு இல்லை, ஒருவராக இருக்கிறாங்க. குருவாக என்றும் நிலைத்திருப்பவர். தந்தையினுடைய குருத்துவத்தை நம்ம பற்றி பேச முடியாது, ஏன்னா தந்தை குரு என்கிற அடையாளம் இல்லாமல் இருக்கிறார். இந்த இடத்துல தான் அவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். மெல்கிசதேக்குக்கு ஒப்பான வேறொரு குரு தோன்றி இருப்பதால் நாம் மேற்கூறியது இன்னும் அதிக தெளிவாகிறது. அப்போ தந்தையினுடைய ஒரு வெளிப்படையான அடையாளம் இயேசு கிறிஸ்து. அவர் குருவாக வெளிப்பட்டிருக்கிறார். இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல, அழியாத வாழ்வின் வல்லமையால் குருவாக தோன்றினார். இப்படி இந்த அடையாளத்தை நம்ம பார்க்கும்போது, இப்போ நம்ம எல்லோருமே இந்த மெல்கிசதேக்கின் முறைப்படி தான் இயேசு அந்த இடத்தை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. இயேசுவினுடைய குருத்துவத்தை யாரு நிறைவுபடுத்துறான்னா, நீங்க எல்லாருமே.
நீங்க எப்போ திருமுழுக்கு பெற்றுக்கொண்டீர்களோ அப்போ நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா இயேசுவின் குருத்துவம். எல்லாருமே பெற்றுக்கொண்டோம். நானும் அங்கே உட்கார்ந்துருந்தேன் அந்த குருத்துவத்தில் தான். அங்கிருந்து தான் குருக்கள் பணி செய்ய இங்கே அழைக்கப்பட்டார்கள். பணி குருத்துவத்துக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும், வா நீ வா அப்படி. அப்போ பணி குருத்துவத்திற்கு முந்தியது எது? பொது குருத்துவம். நீங்கள்லாம் பெற்றிருக்கிற அந்த பொது குருத்துவம். அந்த பொது குருத்துவத்தினுடைய மூலம் எங்கே இருக்கிறது? இயேசுவிடத்திலிருந்து வருகிறது. இயேசுவினுடைய குருத்துவத்திற்கு முன் அடையாளம் எங்கே இருக்கிறது? இந்த மெல்கிசேதேக்கினுடைய ஆர்டர், கடவுளிடமிருந்து வருகிற ஒரு முழுமையான அடையாளம் அது. அப்போ இந்த அடையாளம் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? அவர் சாலேமின் அரசர், அமைதியின் அரசர். அப்போ இந்த குருத்துவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம அமைதியை கொடுக்கக்கூடிய அடையாளமா இருக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இயேசு அந்த அமைதியை தான் கொடுக்குறாரு. அமைதியற்று கிடக்கிற அந்த சமூகத்தில், ஒரு குடும்பத்தில், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் அமைதியை கொடுக்குறாரு. அப்போது மற்றவர்கள் என்ன செய்யணும்? இன்னொருத்தனுக்கு வாழ்வு கிடைக்குது அப்படின்னா அமைதியை இவர்கள் விரும்பணும் அந்த இடத்துல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்த்து அன்னை மரியாள் தனக்காக மட்டும் ஜெபிச்சிருந்தாங்கன்னா இந்த இடத்துல தாய் மரியாளுக்கு நம்ம இப்படியெல்லாம் பீடங்கள் கட்டி அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை கொடுத்து உயர்த்தி வைப்பதில்லை, வைக்க போகிறதில்லை. அன்னை மரியாள் வாழ்ந்த பொழுது என் புள்ள நல்லா இருக்கணும், என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் இல்லை, அவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த மனுக்குலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனுக்குலத்திற்காக ஜெபித்த தாய். அதனால தான் இந்த தாயை இன்று விண்ணக மன்னக அரசியாக திருச்சபை உயர்த்தி வச்சிருக்குது. அதனால அன்னை மரியாளினுடைய பக்தர்களாக வந்திருக்கிற நம்முடைய உள்ளத்திலும் நான் வாழணும், அவன் சாகணும், இது குருத்துவத்தின் அடையாளம் அல்ல. எதிர்கிறிஸ்து. எதிர்கிறிஸ்துனா என்ன? ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு புரிய முடியாது சொல்லணும்னா அந்து கிறிஸ்து. அந்து கிறிஸ்துனா என்ன? இதுதான் ஆன்டி கிரைஸ்ட், எதிர் கிறிஸ்துவின் மனநிலை. கிறிஸ்துவுக்கு எதிராய் செயல்படுற அந்த மனநிலை எங்கே இருக்குதோ அதுதான் பேயின் மனநிலை, சாத்தான் மனநிலை. இந்த மனநிலை நம்மகிட்ட இருந்ததுன்னா நம்ம மாற்றிக்கிட்டு அன்னை மரியாளை போல எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் வாழணும், எல்லாரும் நல்ல அமைதியில் இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அப்போ நம்ம நிற்கிற இடத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்து நம்ம வாயை அடக்கி நாவை கட்டுப்படுத்தி பேசக்கூடாததெல்லாம் பேசி நம்ம ஒரு காயப்படுத்துறதில்லை. அடுத்தவங்களுக்கு எதை பேசுனா அவங்க உயர்ந்து நிற்பாங்க, எழுந்து நிற்பாங்க, அதை அறிந்து பேசுவது, செயல்படுவது. இந்த திருப்பலியில் நம்ம இதுக்காக மன்றாடுவோம். தொடர்ந்து நற்கருணை ஆராதனையிலையும் இதற்காக நம்ம ஜெபிப்போம். ஆமென்.